இந்த மாலை வேளையிலே நம்முடைய தியானத்திற்காக ஒரு வேத வசனத்தை நாம் வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 91 சங்கீதம் 3 வசனம். சங்கீதம் 91:3. அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த மாலை வேளையிலே உம்முடைய பரிசுத்த வேத எழுத்துக்களை நாங்கள் புரிந்து கொள்ள உம்முடைய வேத வாக்கியங்களை எங்களுக்கு நீர் விளக்கி தாரும். பரிசுத்த ஆவியானவர் நல்ல போதகராய் இறங்கி வந்து உம்முடைய வேதத்தின் மகத்துவங்களை நாங்கள் அறிந்து கொள்ள எங்கள் மனக்கண்களை நீர் திறக்கும்படி நான் செபிக்கிறேன். பேசுகிற அடியை ரத்தத்திற்குள்ளே மறைத்து கொள்ளும். உம்முடைய வல்லமை இந்த மாலையிலே விளங்க பண்ணி உம்முடைய வசனத்தினால் எங்களுக்கு கிடைக்க வேண்டிய முழு போஷாக்கை நாங்கள் பெற்று அனுபவிக்க எங்களை பலப்படுத்தி உம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் என்ன செய்வார்? உன்னை வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் உன்னை தப்புவிப்பார். இந்த வசனத்தை நாம் அதிகமாக மனப்பாடமாக நாம் படித்து வைத்திருக்கிறோம். வேடனுடைய கண்ணி என்று சொல்லுகிறது ஆங்கிலத்தில் ஸ்னேர் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த வேடனுடைய கண்ணி என்பது என்னவென்றால், நாம் பொதுவாக இன்றைய உலகத்தில் பேசுகிற கண்ணி வெடி அப்படின்ற வார்த்தை நமக்கு நிறைய பேருக்கு பழக்கமான ஒரு வார்த்தை. கண்ணி வெடி, எதிர்பாராத இடத்துல நாம் சற்றும் எதிர்பாராத விதத்தில் ஆபத்தை உண்டாக்கும் மறைக்கப்பட்ட ஒரு ஆயுதம். இதுதான் கண்ணி. ஒரு எலியை பிடிப்பதற்கு எலி பொறி வைப்பாங்க. இந்த எலி இந்த பொறியை பார்க்கும்போது அதை ஒரு ஆபத்தாக பார்க்காதபடி அதை அழகாக வைப்பார்கள். அதற்குள்ளே என்ன வைப்பாங்கன்னா, எலியை பயமுறுத்தும் எந்த காரியத்தையும் வைக்க மாட்டாங்க. அந்த எலியை ரொம்ப ஆசை காட்டி இழுக்கக்கூடிய அதற்கு விருப்பமான ஒரு உணவை உள்ளே வைப்பார்கள். ஒரு வேர்க்கடலை வறுத்து வைப்பாங்க, ஒரு தேங்காயை நல்லா வதக்கி வைப்பார்கள், அல்லது ஒரு கருவாடு வச்சு அது என்ன நினைக்கும்னா, எந்த நல்லவனோ தெரியல நமக்கு நல்ல சாப்பாடு வச்சுருக்கான் அப்படின்னு அது ஆசையாக வந்து நம்பி அதை சாப்பிட்ற அளவுக்கு அதை வந்து அட்ராக்ட் பண்ணுற மாதிரி வைப்பார்கள். அது வந்து இதில் ஆபத்து இல்லை, இதில் நமக்கு பிரச்சனையே இல்லை, நமக்கு இதில் எந்த தொல்லையும் இல்லை, நம்ம நல்லா வயிறார சாப்பிடலாம் அப்படின்னு நினைக்கிற இடத்துல தான் அது கண்ணில் பார்க்காத ஒரு ஆயுதத்தை உள்ளே மறைத்து வைத்திருப்பார்கள். வெளிநாட்டிலலாம் எலி பிடிக்கிறதுக்கு அந்த எலி பொரியில் சீஸ் வைப்பார்கள். பாலாடை சீஸ் வைப்பாங்க. இந்த சீஸ் வந்து அது ஸ்மெல்லுக்கே அது வந்த உடனே அது என்ன சந்தோஷமாக ஓடி வரும். நாம் அங்கங்கே சாப்பாடு தேடி போனால் ஒரு நல்ல மனுஷன் நமக்காக ஒரு சீஸை வெட்டி வச்சுருக்கானே அப்படின்னு வேகமாக வந்து சீஸ் மேலே சந்தோஷமாக ஸ்தோத்திரம் போட்டு தான் வாயை வைக்கும். வச்ச பிறகு அதான் அதுக்கு வச்ச கடைசி வாய், அதோட தலை 2 பொழந்துரும் பாருங்க, அவ்வளோதான். அதான் அவரில் அந்த எதிர்பாராத நேரத்தில் வைக்கிறது தான் கண்ணி. ஒரு மீனை பிடிக்கிறது கூட தூண்டிலை வெளியே காட்டினாங்கன்னா மீன் பக்கத்தில் வராது. ஆனால் அந்த தூண்டிலை மறைத்து ஒரு தவளையோ ஒரு புழுவையோ என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. இந்த மீன் என்ன நினைக்கும்னா, நமக்காக ஃப்ரெஷ் ஃபுட்டு சர்வ் பண்ணியிருக்காங்கன்னு நினச்சி அதை வாயை வைக்கும். சாப்பாடு நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும், ஆனால் அதில் என்ன இருக்கும்னு சொன்னால், அதை தப்பிக்க விடாத ஒரு கொக்கி உள்ளே இருக்கும். ஒரு விதமாய் ஒரு புஸ்தகத்தில் எழுத படித்தேன், 99% of rat poison is good food. என்னவா? எலிக்கு இருக்கிற மருந்து வைக்கிறாங்க பாருங்க, அதில் 99% வந்து நல்ல சாப்பாடாம். அதில் விஷம் எவ்வளவு தான்? ஒரே ஒரு சதவீதம் தான். 99% நல்ல சாப்பாடு. அப்போ அந்த எலி எப்படி வந்து சாப்பிடும்? ஐயோ நமக்கு வயிறார அன்றைக்கி சாப்பாடு இருக்குன்னு சாப்பிட்டா அது வாழ்க்கையில் சாப்பிட்டா கடைசி சாப்பாடு அதுதான், முடிஞ்சுது அது. இப்போ கண்ணி அப்படின்றது வந்து கண்களுக்கு தென்படாத எதிர்பாராத இடத்துல
எதிர்பாராத வேளையில சிக்க பண்ணுகிறது தான் கண்ணி என்பது. இதை விளக்க வேண்டுமான ஒரு வசனம் நமக்கு இன்னும் நல்லா விளங்கிறோம். பிரசங்கியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், பிரசங்கி 9:12 தயவு செய்து வாசிங்க. தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சடுதியில் ஆபத்தில் அகப்படுவார்கள். மனுஷன் தன்னுடைய காலத்தை அறியான். அவன் எப்படி போய் கண்ணியில் சிக்குவான்னு சொன்னா, சடுதியாக, பிஃபோர் யூ கேன் டேக் அ செகண்ட் தாட், யோசிக்கிறதுக்கு முன்பாக வேகமாக போய் அவனை அகப்படுத்தும் கண்ணியில் போய் சிக்கிடுவானா. இதான் கண்ணி. முன்னெச்சரிக்கை கொடுக்காமல், வெளியே பார்க்கும்போது ஆபத்தை காட்டாமல் வைக்கிறது தான் கண்ணி. இந்த கண்ணி வெடி வைக்கிறவங்க கூட ரொம்ப ஞானமாக வைப்பார்கள் பாருங்க. எதிரியானவன் சஸ்பெக்ட் பண்ண முடியாத, கொஞ்சம் கூட சந்தேகம் வராத இடத்துல தான் அவன் கண்ணி வெடி வைப்பான். கண்ணி வெடின்னு சொல்லி வெளியில் கொடி மாட்ட மாட்டான். இங்கே கண்ணி வெடி இருக்கிறது, பார்த்து வரவும் அப்படின்னு சைன்லாம் இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா நல்ல பாதை போல் இருக்கும், நல்ல புல்லெல்லாம் முளைச்சிருக்கும், நல்ல பார்ப்பதற்கு எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும். காலை வச்சிங்கன்னா முடிஞ்சது, ஆளை துண்டு துண்டாக ஆக்கிறோம். இவ்வளோ பெரிய குண்டு உள்ளே வச்சுருப்பான். இதுதான் கண்ணி. ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை வேடனுடைய கண்ணிக்கு நான் தப்புவிப்பேன். அப்போனா அர்த்தம் என்னன்னா, எந்த ஒரு மனுஷனாக இருந்தாலும் இந்த வசனத்தினுடைய ஆரம்பத்தை பார்த்தீங்கன்னா, உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். அடுத்த வசனம், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறவர். இதெல்லாம் கொஞ்சம் பொறுமையா வாசித்தீங்கன்னா வேற விதமா இந்த வசனமே புரியும் உங்களுக்கு. யாருக்கு கண்ணி வைக்கப்படுது அப்படின்னு கேட்டா, உன்னதமானவரின் மறைவில் இருக்கான அவன் சொல்லுகிறான், கர்த்தரே என்னுடைய தேவன், என் அடைக்கலம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிறவர். அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தர் உன்னை வேடனின் கண்ணிக்கு உன்னை தப்புவிப்பார். அப்போ பிசாசானவன், நாம தேவனோடு இருக்கிறோம், கர்த்தரை அடைக்கலமா வச்சிருக்கிறோம், நாம தேவனை கேடகமா வச்சிருக்கிறோம், கர்த்தரே எனக்கு துணையா இருக்கிறான்னு சொல்றவங்களுக்கு என்ன இருக்கு? அதை மறந்துடக்கூடாது. We can never be unawares. யாரா இருந்தாலும் சரி, நம்மை விழத்தள்ளுவதற்கு அவன் மறைமுகமாக அவன் செயலாற்றுகிறான் என்பதை மறந்து போகவே கூடாது. வெளியிலே அவன் பொய்யனாக நல்ல ஆசை வார்த்தைகளை சொல்லி நம்மை மயக்கி, நம்மை நம்ப வைத்து, நமக்கு எந்த ஆபத்துமே இல்லை நம்மளை முன்னேற வைத்து, நாம் நினையாத வேளையிலே சடுதியாக நம்மை குழியிலே தள்ளுவதற்கு என்ன பண்ணுறான்? தினம்தோறும் திட்டமிடுகிறான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை வேடனுடைய கண்ணிக்கு நான் உன்னை தப்புவிப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 124ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 124 7ஆம் வசனம். வேடனுடைய கண்ணிக்கும் தப்பின குருவியை போல நம்முடைய ஆத்துமா தப்பிற்று, கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அல்லேலூயா. எப்படி தப்பு வைக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த கண்ணியில நம்ம சிக்கிறதுக்கு முன்னால கண்ணி எங்க இருக்குன்னு ஆண்டவர் காமிச்சிடுறார். அதான் கண்ணி என்ன செய்ததா? தெரித்தது. அப்போனா கண்ணுக்கு முன்பாக அது திடீரென்று தென்பட்டது. அப்போ முன்னமே ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, ஒரு நீதிமானை, ஒரு பரிசுத்தவானை, தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, கண்ணி வருவதற்கு முன்பதாகவே நாம் அதை சேர்றதுக்கு முன்னாலே கண்ணியை தெரிக்க பண்றார் ஆண்டவர். ஆனால் அதையும் தாண்டி நம்ம போவோமானா நமக்கு ஆபத்து இருக்கு. கர்த்தருடைய பாதுகாப்பின் வளையத்தில் நம்ம எவ்வளவு காலம் இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நமக்கு என்ன இருக்கு? பாதுகாப்பு இருக்கு. ஆண்டவர் ஆதாம் ஏவாளை கூட அவர்கள் அந்த பெரிய பாவத்திற்குள்ளேயும் சாபத்திற்குள்ளேயும் தங்கள் வாழ்க்கையை அவங்க வரவழைத்துக் கொள்வதற்கு முன்பதாக ஆண்டவர்கள் எச்சரிப்பை கொடுத்தார். இந்த தோட்டத்தின் கனிகள் எல்லாவற்றையும் என்ன செய்யலாம்? புசிக்கலாம். ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க கனியை நீ என்ன பண்ணக்கூடாது? புசிக்கக்கூடாது. புசிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். அப்போ ஆண்டவர் முன்னாடி கொடுத்துட்டாரு, இங்கே தான் உனக்கு பிரச்சனை இருக்குது, சோதனை இங்கே தான் இருக்குது, இங்கே தான் உனக்கு கண்ணி இருக்குது, அது பக்கத்தில் போகாத.
முன்னாலே ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு தேவன் எச்சரிப்பை கொடுத்து கண்ணியிலிருந்து தப்பும்படி தேவன் எல்லா வெளிப்பாடையும் கொடுக்கிறார். கண்ணி தெரித்தது, நாம் தப்பினோம். அப்போ நம்ம வாழ்க்கையில் பிசாசானவனுடைய கண்ணிகள் என்ன, நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற மறைமுகமான ஆயுதங்கள் என்ன என்பதை வேத புஸ்தகத்தில் ஆண்டவர் நமக்கு மிகவும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். இவைகளை நாம் அறிந்து கண்டுணர்ந்து தேவ சித்தத்திற்கும் அவருடைய வார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போமானால் கண்ணிக்கு தேவன் நம்மை தப்புவிக்க தேவன் வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எப்படி நம்மை தப்புவிக்கிறார்னா அவருடைய வசனத்தை நமக்கு அனுப்புகிறார், எச்சரிப்பை அனுப்புகிறார். தேவன் முன்னமே நமக்கு வெளிப்பாடுகளை தருகிறார். தேவன் நமக்கு முன்னமே போதிக்கிறார். தேவன் நம்மை எச்சரிக்கிறார். எச்சரிக்காம ஆண்டவர் நம்மளை சோதனைக்கு நேராக கொண்டு போகவே மாட்டார். நம்ம வரப்போகும் தீங்கை தேவன் முன்னமாகவே என்ன பண்ணிடுறார், நமக்கு வெளிப்படுத்தி விடுகிறார். அப்போ அந்த கண்ணியை நமக்கு முன்பாக தெரிக்க வைக்கும்போது நாம் எச்சரிப்படைந்து கண்ணிக்கு தப்புவோமானால் நாம் நம்மையும் காத்துக்கொள்வோம், நம்முடைய ஆத்துமாவையும் காத்துக்கொள்வோம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபையினால இன்றைக்கு வேத வசனத்திலிருந்து நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டிய 4 கண்ணிகளை பற்றி நாம் படிக்க போகிறோம். 4 snares of the enemy we all should be very careful about. நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பாகவும் சுகமாக பயணிக்கும்படி ஒவ்வொரு விசுவாசியும் கவனமாக இருக்க வேண்டிய 4 கண்ணிகளை நீங்கள் வேதத்திலே ஆராய்ந்து பார்ப்பீர்களான வாசிக்கலாம். அநேகம் இருக்கிறது, ஆனால் 4 மாத்திரம் நான் உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். முதலாவது நீதிமொழிகளின் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். நீதிமொழிகள் 14:27. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். அதனால் மரண கண்ணிகளுக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். எப்படி தப்பலாம்? கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று. கர்த்தருக்கு பயப்படுகிறதினால் ஒருவன் மரண கண்ணிக்கு என்ன செய்யலாம்? தப்பலாம். அப்போ எங்க நமக்கு கண்ணி வரும் என்று சொன்னா, ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயப்படாத போது அது அவனுக்கு என்னவா மாறும்னா கண்ணியா மாறும். அங்கதான் அவன் தப்பாம என்ன பண்ணுவான்னா விழுந்து போவான். The first snare that we all should be very vigilant. நம்ம ரொம்ப விழிப்பாக இருக்க வேண்டிய முதலாவது கண்ணி ஸ்னேர் என்னன்னு சொன்னா rebellion against God. தேவனுக்கு முன்பாக நம்மை அடி பணியாதபடி தேவனை எதிர்த்து நின்று கர்த்தருக்கு பயப்படாத ஒரு வாழ்க்கை, அல்லது தேவனுக்கு முன்பாக துணிந்த வாழ்க்கை இருக்கு பாருங்க, அது என்னவாய் நமக்கு முடியும்னா ஆசீர்வாதமாக அல்ல, அது நமக்கு கண்ணியாய் முடியும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நம்மேல் விழுந்த ஒரு பாரம் அல்ல, அது நமக்கு வந்த ஒரு பெரிய வேதனை அல்ல. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன செய்யும்னா நம்மை தீமையை விட்டு என்ன செய்யும்? விலக்கும். பாவத்தை விட்டு நம்மை விலக்கும். கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படாமல் முன்னேறுவானால் அவன் எதற்கு நேராக முன்னேறுகிறான்னு சொன்னா தன் வாழ்க்கையை கண்ணியில சிக்க வைக்கிறதற்கு நேராக அவன் கடந்து செல்லுகிறான். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் நீதிமொழிகள் 19ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள், அதை இன்னும் நல்லா விளங்கிக் கொள்ளலாம். நீதிமொழிகள் 19:23. கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவனுக்கு ஏதுவானது, அதை அடைந்தவன் திருப்தி அடைந்து நிலைத்திருப்பான், தீமை அவனை அணுகாது. அப்போ ஒரு மனுஷன் கர்த்தருக்கு பயந்து அவருக்கு விரோதமாக எழும்பாம கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு பயந்து அதற்கு அடிபணிந்து நடக்கும்போது அவன் வாழ்க்கையில என்ன செய்கிறான்னா தீமைக்கு அவன் விலகுகிறான், அவனுடைய ஜீவன் பாதுகாக்கப்படுகிறது. அப்போ நம்ம வாழ்க்கையில கண்ணிக்கு தப்ப வேண்டுமானா முதலாவது நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் இழக்காமல் நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படும் பயம் ஆயுசு நாட்களை நீடிக்க பண்ணும். கண்ணிக்கு தப்பி ஆயுசு நாட்கள் நீடிக்க வேண்டுமானால் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவசியமானால் துன்மார்க்கனுடைய வாழ்வோ குன்றி போகும், குறைந்து போகும், அவனுடைய நாட்கள் குறுகியதாக இருக்கும், அவன் வருஷங்கள் குறுகி போகும் என்று வாசிக்கிறப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது நமக்கு பாதுகாப்பு. ஆனால் கர்த்தருக்கு விரோதமாகவும் அவருடைய கற்பனைகளை நாம் எதிர்த்தும் முரட்டாட்டம் பண்ணி நம்ம ரிபெல் பண்ணும்போது
அது நமக்கு கண்ணியை தான் என்ன செய்யும், வருவிக்கும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் சொல்லுவேன், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பது பழைய ஏற்பாட்டிலே மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலேயும் கர்த்தருடைய பயம் ரொம்ப முக்கியப்படுத்தப்பட்டிருக்கிறது. நீங்கள் கர்த்தருடைய சபை புதிய ஏற்பாட்டில் எப்படி பெருகினது என்று நீங்கள் வாசிக்க வேண்டுமானால், நீங்கள் அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால், ஆக்ட்ஸ் சாப்டர் 9 and verse 31, 9:31 வாசிங்க. அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. சபை எப்படி பெருகுச்சு? சபை எப்படி நடந்தது? சபை எப்படி சமாதானம் பெற்றதுன்னு கேட்டா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்த ஆவியினுடைய ஆறுதலோடும் நடந்து பெருகினது. பாருங்க, நீங்க இதில் ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இன்னைக்கு ஒரு புது நவநாகரிக உபதேசம் வருகிறது. கிருபை அப்படின்ற உபதேசத்தை மிகைப்படுத்தி பேசுகிற சிலர் இந்த கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை மிகவும் பொல்லாப்பானதாக நினைக்கிறார்கள். அவர்கள் சொல்லுகிறவுடைய உபதேசம் நீங்க எங்க நிறைய இடத்துல கேட்டிருக்கலாம், கேட்காம இருந்தா நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க எச்சரிப்பா இருங்க. அவங்க உபதேசத்துல ஒரு உபதேசம் என்னன்னு சொன்னா, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அப்படின்றது பழைய ஏற்பாட்டு உபதேசம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம், கர்த்தருக்கு பயப்படவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு உபதேசம் சொல்லுகிறார்கள். இந்த உபதேசத்திற்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, ஒருவர் சொல்லுகிறது எப்படி, நான் வாட்ஸ்அப்பில் ஒருவர் மெசேஜ் அனுப்பியிருந்தார். அவர் சொல்றாரு, பழைய ஏற்பாடு எப்படிப்பட்டதுன்னு சொன்னா, சீனாய் மலை அப்படியே நெருப்பும் கந்தகம் அக்கினியுமா தகதகன்னு எரிஞ்சுதான். ஆனா புதிய ஏற்பாடு என்னன்னு சொன்னா, கொல்கதா மலை மழை பெஞ்சு அப்படியே குழு குழு குழுன்னு இருக்கான். எப்படி? பழைய ஏற்பாடு சீனாய் மலை, புதிய ஏற்பாடு என்னது? கொல்கதா மலை. பழைய ஏற்பாடு தேவன் பயங்கரமானவர், புதிய ஏற்பாட்டில் தேவன் மன்னிக்கிறவர். பழைய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயந்து தான் எல்லாமே செய்யணும், புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதற்கு அவர்கள் எடுக்கிற ஒரு வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். ஜோசப் பிரின்ஸ் என்று சொல்லுகிற ஒரு ஊழியர் சிங்கப்பூரில் ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறார். நான் அந்த சர்ச்சு கூட போயிருக்கேன் ஒரு முறை. த ராக் சர்ச் என்று ஒரு பெரிய சபை வைத்திருக்கிறார். அவர் இந்த கிருபையின் உபதேசத்தை உலகம் முழுவதும் ரொம்ப பிரசித்தி பெற்று ரொம்ப பயங்கரமாய் தாறுமாறாய் பிரசங்கம் பண்ணுகிறார். அவர் எழுதின ஒரு புஸ்தகம் டெஸ்டின் டு ரெயின் அப்படின்ற புஸ்தகம் பல லட்சம் பிரதிகள் விற்று தீர்ந்தது. அதனால அவர் உலகம் முழுவதும் இந்த துருபதேசத்தை அவர் பரப்புகிறார், இன்னும் பரப்பி கொண்டிருக்கிறார், இன்னும் பிரபலமான பிரசங்கியாராய் அவர் இருக்கிறார். அவருடைய புஸ்தகத்தில் அவர் இதற்கு அவர் கொடுக்கிற விளக்கத்திற்கு அவர் பயன்படுத்துகிற வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரம், ஆங்கிலத்தில் 74ஆம் வசனம், தமிழ்ல 71 நான் நினைக்கிறேன். வாசித்து பாருங்க. 1:71 தமிழ்ல வாசிங்க. உங்கள் சத்துருக்களின் கைகளில் நின்று நீங்கள் விடுதலையாக்கப்பட்டு உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் பயமில்லாமல் எனக்கு முன்பாக பரிசுத்தத்தோடும் நீதியோடும் எனக்கு ஊழியம் செய்ய கட்டளையிடுவேன் என்று. இப்போ உடனே இந்த வசனத்தை பிடிச்சிட்டாங்க. என்ன வசனம்னா, நீ எப்படி கர்த்தருக்கு ஊழியம் செய்வ? அந்த வார்த்தையை பிடிச்சா, பயமில்லாமல் நீ என்ன செய்யலாம்? இப்போ ஊழியம் செய்யலாம். பழைய ஏற்பாட்டில் பயந்து நீ செய்யணும். இப்போ புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு என்ன பண்ண வேணாம், பயப்பட வேணாம். ஆனால் இது ஒரு பெரிய ட்ரிக் அதில் இருக்கு. நீங்கள் அந்த வசனத்தை கொஞ்சம் ஆழமாக பொறுமையாக நீங்கள் வாசிக்கல, கள்ள உபதேசத்துக்கு நீங்கள் ஈஸியாக நீங்கள் அதில் விழுந்துருவீங்க. நல்லா அதை கவனித்து கொஞ்சம் பொறுமையாக வாசித்தீங்கன்னா, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பற்றி பேசலை. யாருக்கு பயப்படக்கூடாது? சத்துருக்களுக்கு நீ பயப்படாம கர்த்தரை என்ன பண்ணலாம்? பரிசுத்தத்தோடும் நீதியோடும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அப்போ அவங்க எப்படி பண்ணான்னா, பயமில்லாமல் கர்த்தரை சேவிக்கணும். அப்போ எப்படி? கர்த்தருக்கே என்ன பண்ண நீனு அப்படி போடலை, கர்த்தருக்கு பயப்படாமல் ஊழியம் செய்யுங்க அப்படியே போட்டிருக்கு. பயம் இல்லாமல் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். அதுக்கு முந்தின வார்த்தை வந்திருக்கு, நம்முடைய சத்துருக்களிலிருந்து கர்த்தர் என்ன பண்ணார்? நம்மை விடுதலையாக்குறாரு. இப்போ சத்துருக்களை பற்றி நீ என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். சத்ரு உன்மேல் மேற்கொள்ள முடியாதபடி சத்ருவின் தலையை கர்த்தர் நசுக்கி போட்டார். அதான் அங்கே அர்த்தம். ஆனால் அது எப்படி விளக்கிட்டாங்கன்னா, கர்த்தருக்கே என்ன பண்ண வேணாம், நீ இப்போ எப்படி பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். புதிய ஏற்பாட்டில் கர்த்தருக்கு என்ன பண்ண வேணாம், பயப்பட வேண்டாம். அப்போ நம்ம புதிய ஏற்பாட்டு சபையில் நம்ம ஆலயங்களில் கர்த்தருக்கு பயப்படுங்க அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்கிறாங்க, நீ நியாய பிரமாணத்தை போதிக்கிறீங்க, பழைய பிரமாணத்தை நீங்கள் போதிக்கிறீங்க.
ஜனங்கள் எல்லாம் பயமுறுத்தி உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம அடிமைத்தனத்தின் உபதேசத்தை பிரசங்கிக்கிறதாக கள்ள உபதேசம் பண்றாங்க. நீங்க எச்சரிப்பா இருக்கணும். வசனத்தை எப்படி திரிச்சாங்க பார்த்தீங்களா? பயமில்லாமல் கர்த்தரை சேவிக்கிறதுன்றது ஒண்ணு, கர்த்தருக்கு பயப்படாம சேவிக்கிறதுன்றது வேற. Serving God without fear அப்படின்னு இங்கிலீஷ்ல இருக்கு. Serve him without fear. It does not say serving God without fearing him. அவருக்கு பயப்படாமல் நீங்கள் ஊழியம் செய்யுங்கள்னு போடல. பயம் இல்லாம நீங்க என்ன பண்ணுங்க, தைரியத்தோடு கர்த்தருடைய கொடுக்கிற பலத்தோடு நீங்க என்ன பண்ணுங்க, ஊழியம் செய்யுங்க. அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் பழைய ஏற்பாட்டில் எவ்வளவு முக்கியப்படுத்தப்பட்டதோ அந்த அளவுக்கு புதிய ஏற்பாட்டிலேயும் அவசியம். அதுக்காக தான் உங்களுக்கு அப்போஸ்தலர் வசனத்தை காட்டினேன். புதிய ஏற்பாட்டின் சபை கர்த்தருக்கு பயப்படாம ஊழியம் செய்யலை. எப்படி பெருகுனாங்க? தேவனுக்கு பயப்படும் பயத்தோடும் கர்த்தருக்கு பயப்படும் பயத்தோடும் பரிசுத்த ஆவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகினது. அப்போ சபை என்பது புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலங்கள் சபை எப்படி இருந்துச்சுன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு தான் சபை நடந்தது. அப்போ நம்ம 100ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிற பயத்துடனே கர்த்தருக்கு ஆராதனை செய்து நடுக்கத்துடனே அவருடைய சந்நிதிக்கு வாருங்கள் அப்படின்றது இன்றைக்கும் பொருந்தும். இன்றைக்கும் பொருந்தும். இன்னைக்கு மாடர்ன் வர்ஷிப்னு சொல்லி என்ன சொல்றாங்கன்னா, நம்ம கர்த்தருக்கெல்லாம் பயந்தெல்லாம் ஆராதிக்க வேணாம், நல்ல மகிழ்ச்சியோடு கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடு அவர் சந்நிதியிலே வாருங்கள். அந்த முதல் பகுதியை மட்டும் பிடிச்சிக்கிறாங்க. அடுத்த பகுதி பயத்துடனே கர்த்தரை சேவித்து நடுக்கத்துடனே அவர் சந்நிதிக்கு, அது வேணாம், அதெல்லாம் அங்கே நடுக்கலாம் வேணாம். இப்போ நாம் என்ன பண்ணலாம், நல்லா நடனமாடி நல்ல விசில் அடித்து நல்லா கூத்தாடி என்ன பண்ணலாம், கும்மாளம் போட்டு குத்துப்பாட்டு பாடி டான்ஸ் ஆடி என்ன பண்ணலாம், யாரை பற்றியும் பயப்படாமல் நம்ம சர்ச்சில் நல்ல ஆட்டம் போட்டு என்ன பண்ணலாம், கர்த்தரை ஆராதிக்கலாம். அப்படி போடல பைபிளில். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற அதே தேவன் தான் புதிய ஏற்பாட்டில் இருக்கிறார். மறந்துடவே கூடாது. அது தேவன் இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் தேவன் பட்சிக்கிற அக்கினியாக இருந்தார். எபிரேயரில் வாசிக்கும் போது அவர் இன்னும் யாராக தான் இருக்கிறாரு, பட்சிக்கிற அக்கினியாக தான் இருக்கார். அவர் கிருபையின் கரத்தை நீட்டினதுனால் நாம பிழைச்சிட்டு இருக்கோம், அவ்வளோதான். அவர் கிருபையை நமக்கு கொடுத்ததுனால அவர் பயப்படத்தக்கவர் அல்ல நம்ம நினைச்சிடக்கூடாது. அவர் மதிப்புக்கும் கனத்திற்கும் மேன்மைக்கும் உரியவராக இருப்பதை அவர் நிறுத்திவிட்டார் நம்ம நினைச்சிடக்கூடாது. நீங்க நிறைய இடத்துல இந்த SMS எல்லா இடத்துலையும் பரப்புகிறார்கள். வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா பை கிரேஸ் நோ ஃபியர், நோ ஃபியர், பூரண அன்பு பயத்தை விலக்கும். இதை யாருக்கு ஒப்பிடுறாங்கன்னா, ஆண்டவர் மேலே பயம் வேணாம். இப்போ ஆண்டவர் மேலே நீ பூரண அன்பு வந்துருச்சு, இப்போ கர்த்தருக்கே என்ன வேணாம், உனக்கு பயம் வேணாம். யாராவது பயப்படுங்கன்னு சொன்னாங்கன்னா அது பழைய ஏற்பாட்டு உபதேசம், அது நியாயப்பிரமாணம், அது அடிமைத்தனத்தின் சுவிசேஷம் சொல்லணும். இட்ஸ் நாட். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்கு ஜீவனை தரும், தீமையை விட்டு நம்மை விலக்கும், நம்முடைய ஜீவனை அழிவுக்கு காப்பாற்றும், கண்ணியிலிருந்து நம்மை விடுவிக்கும். ஆனால் கர்த்தருக்கு ஒரு மனுஷன் பயப்படாமல் முன்னேறுவான், ஆனால் நிச்சயமாகவே அவன் எதில் மாட்டுவான், கண்ணியில் சிக்குவான். கண்ணியில் சிக்காமல் இருக்கணும்னா முதலாவது நம்ம ரொம்ப முக்கியப்படுத்த வேண்டியது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். கர்த்தருக்கு முன்பாக ஒருவன் முரட்டாட்டம் பண்ணுவானால் அவன் அதுவே தன் வாழ்க்கைக்கு கண்ணியாக மாற்றி விடுவான். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நமக்கு இருக்கிற ஸ்னேர் என்னன்னு சொன்னால் ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் காட். தேவனுக்கு விரோதமான முறுமுறுப்பு, தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் அது நம்ம கண்ணியாய் மாறும். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் ரெண்டாவது கண்ணிக்கு ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டியது என்னவென்றால், நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரம் 24, 25 வாசிங்க. நீதிமொழிகள் 22, 24 25. கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடு நடவாதே. அப்படி செய்தால் நீ அவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டு உன் ஆத்துமாவுக்கு கண்ணியை வருவிப்பாய். அந்த வார்த்தையை ரொம்ப முக்கியப்படுத்தல. நீ உன் ஆத்துமாவுக்கு என்ன கொண்டு வருவாய், கண்ணியை வருவிப்பாய். First I said rebellion against God will put us into a snare. தேவனுக்கு விரோதமான முரட்டாட்டம், தேவனுக்கு பயப்படாத வாழ்க்கை கண்ணியில் கொண்டு போய் நம்மளை நிறுத்தும். ரெண்டாவது, our relationships are very important. யாரோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பதும் ரொம்ப முக்கியம். வேதம் சொல்லுகிறது, கோபக்காரனுக்கு நீ தோழனாகாதே, உக்கிர கோபம் உள்ளவனோடு நீ என்ன பண்ணாத, நடவாதே. நடந்தால் அவனுடைய வழிகளை நீ கற்றுக்கொள்வாய், பின்பு அதுவே உனக்கு யாராய் மாறும், கண்ணியாய் மாறும்.
ரெண்டாவது, ஒரு பரிசுத்தவான் ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டியது என்னன்னு சொன்னா, நாம் எப்படிப்பட்ட மனிதர்களோடு நாம் ஐக்கியம் வைத்திருக்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். நண்பர்களாக இருப்பது, ஐக்கியம் கொள்வது, ஒருவரோடு உடன்படிக்கை செய்வது என்பது ரொம்ப எச்சரிப்போடும் ஜாக்கிரதையோடும் செய்ய வேண்டும். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆலயத்திற்கும் விக்கிரகத்திற்கும் சம்பந்தம் ஏது? தேவனுடைய வீட்டிற்கும் விக்கிரகத்துக்கும் சம்பந்தம் ஏது? நீங்கள் அவர்களை விட்டு பிரிந்து வாருங்கள், நான் உங்களை எனக்கென்று ஏற்படுத்தினேன். நீங்கள் யாரா இருக்கணும்? எனக்கு பரிசுத்த ஜனமா இருக்கும்படி அவர்களை விட்டு பிரிந்து வாருங்க. அவர்களை விட்டு நீங்க பிரிந்துருங்க. பி செப்பரேட் ஃபார் மீ. ஏன் ஆண்டவர் இந்த பிரித்தெடுத்த வாழ்க்கையை சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஒரு மனுஷன் தன்னுடைய உறவுகளை குறித்து எச்சரிப்பா இல்லாமல் போவானானால் அது அவனுக்கு எங்க கொண்டு போய் நிறுத்தும்னா, அது அவனுக்கு கண்ணியாக தான் மாறும். அது அவனை பெரிய தீங்குகளுக்கு நேராக அவனை நடத்தும் என்பதில் சந்தேகம் இல்லை. பாருங்க, ஆண்டவர் எதையுமே அர்த்தம் இல்லாம பேசவே மாட்டார், அர்த்தம் இல்லாமல் நம்ம எச்சரிக்கவே மாட்டார். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்தின் வீட்டிலிருந்து 430 வருஷம் அவங்க அடிமைகளாக வாழ்ந்தவங்கள ஆண்டவர் விடுதலையாக்கி பாலும் தேனும் ஓடுகிற சுதந்திரமான ஒரு தேசத்துக்கு நேராக வழி நடத்திட்டு போனார். அப்போ போகிற வழியில் ஒரு எச்சரிப்பு அவர்களுக்கு ரொம்ப தெளிவாக கொடுத்தார். பலமுறை இதை அவர்களிடத்தில் சொன்னார். ஒரு சந்தர்ப்பத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசித்து பாருங்க. யாத்திராகமம் 34:12. நீ போய் சேருகிற தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் அது உன் நடுவில் கண்ணியாய் இருக்கும். என்ன அழகா ஆண்டவர் சொன்னார் பாரு. நீ போகிற தேசத்தின் மக்களோடு நீ உடன்படிக்கை செய்தால் அது என்னவா மாறும்னா உனக்கு கண்ணியா மாறும். சொன்னா ஒரு கொக்கி மாதிரி, அது உடனே அதனுடைய பாதிப்பு தெரியாது, ஆனால் காலப்போக்கில் சிக்கினதுலேருந்து தப்புவது ரொம்ப ரொம்ப கடினம். அது உனக்கு பிரச்சனையாக தான் முடியும். அவர்கள் உனக்கு நடுவில் யாரா இருப்பார்கள்னா கண்ணியாக மாறுவார்கள். ஒரு காலத்தில் நீ தான் உயர்ந்தவன் என்றும் அவர்கள் உனக்கு கீழே இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களோட உடன்படிக்கை பண்ணுறேன்னு சொல்லி அவங்கள லோவர் லெவலில் இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் அவர்களோடு நாம் உடன்படிக்கை செய்வோமானால் நிச்சயமாகவே ஒரு நாள் அவங்க என்ன எடுத்துருவாங்க? அப்பர் ஹேண்ட் எடுத்துருவாங்க. Their influence will be so strong you can never get rid of them. அவர்களை விட்டு நாம் தப்புவிப்பது என்பது முடியாத காரியமாய் மாறிடும். ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வேண்டியது இந்த காரியத்தை குறித்து. பாருங்க, மனிதர்கள் உறவுகள் நமக்கு கண்ணியாய் மாறும் என்பதில் நம்ம ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். 1 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களானா இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். தாவீதுக்கு சவுல் தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய மகளை மனைவியாக கொடுக்க ஆயத்தமாகிறான். இது எவ்வளோ பெரிய காரியம் தெரியுமா? இவர் யாருன்னா தேசத்தினுடைய ராஜா. ராஜாவுடைய பொண்ணுக்கு மாப்பிள்ளை தேடனா எப்படிப்பட்ட மாப்பிள்ளை தேடுவாங்க? கொஞ்சம் யோசித்து பாருங்க. அந்த ஸ்டேட்டஸ் என்ன, அந்த இடம் என்ன, அதை சாதாரணமாக ஒருவர் கொடுத்துருவாங்களா? கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இவர் யாரு கொண்டு போய் தன்னுடைய மகளை மாப்பிள்ளைக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளையை தேடினார்னா, தன்னுடைய தகப்பனுடைய கொஞ்சம் ஆடுகளை மேய்ச்சிட்டு இருந்தால் ஒரு ஆடு மேய்க்கிறவனுக்கு தான் மகளை கொடுக்குறாராம். அப்பா, என்ன அவருக்கு பெரிய மனசு. தன்னுடைய மகளை யாருக்கு கொடுக்குறாரு? ஒரு ஆடு மேய்க்கிற பையனை கொடுக்குறாரு. பெத்லகேம் என்னும் சிறிய ஊரில் சிறிய வீடு, சிறிய குடும்பம் என்று என்ற ஈசாயின் குடும்பத்தில் தன்னுடைய மகளுக்கு மாப்பிள்ளை எடுக்கிறார் இவர். அவங்க சொந்த வீட்டில் இவனுக்கே மதிப்பு கிடையாது. யாரு? தாவீதையே அவங்க அப்பா மறந்துட்டார். சாமுவேல் வரும்போது சொந்த அண்ணன்மார் அவனை அசட்டை பண்ணுகிறார்கள். இல்லை, நீ ஏன் இங்கே வந்த? கொஞ்சம் ஆடுகளை விட்டு இங்கே வேடிக்கை பார்க்க வந்தியான்னு துரத்துறாங்க. இந்த மாதிரி பையனுக்கு தன்னுடைய மகளை ராஜா கொடுக்குறாராம். நீங்கள் நினச்சிடக்கூடாது, அப்பாப்பா ராஜா கொடுக்குறாருன்னா அதில் ஏதோ பெரிய பரிசு நீங்கள் நினச்சிடக்கூடாது. ராஜா எது கொடுத்தாருன்னு அந்த வசனத்தில் படிங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வசனம். வசனத்தை பாருங்க, வாசிங்க. அவள் அவனுக்கு கண்ணியாய் இருக்கவும், அவள் அவனுக்கு கண்ணியாய் இருக்கவும், பெலிஸ்தரின் கை அவன் மேல் விழவும், பெலிஸ்தியரின் கை அவன் மேல் விழவும், அவளை அவனுக்கு கொடுப்பேன் என்று சவுல் எண்ணி தாவீதை நோக்கி, இவர் பாருங்க, இதை கல்யாணம் பண்றதுக்கு இந்த பொண்ணை கொண்டு போய் அவன்கிட்ட கொடுத்ததுக்கு காரணம் என்ன? இந்த மாதிரி மருமக பிள்ளை நம்ம கிடைச்சா எவ்வளோ நல்லா இருக்கும்னு நினைச்சா கொடுத்தான். எப்படி கொடுத்தான் தெரியுமா? இவளை அவனுக்கு கல்யாணம் பண்ணா அட்டென்ஷன், நம்முடைய எதிரிகளுடைய கண்கள் இனிமேல் ஐயோ சவுலுடைய பொண்ணை கல்யாணம் பண்ணவனை எப்போ காலி பண்ணலான்னு கண் அவன் மேலே வளரும். இவளே அவனுக்கு என்னவா இருப்பா?
ஒரு கொக்கியா இருப்பா, ஒரு கன்னியா இருப்பான்னு சொல்லி திட்டமிட்டு என்ன பண்ணுகிறான்னா, இந்த எண்ணத்தோடு தன்னுடைய மகளை யார் கொடுத்தானா? ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். திருமணத்துல கூட ரொம்ப ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். திருமணம் முடிச்சுட்டு நம்ம கன்னியா மாறிடக்கூடாது. அப்படிதான் தாவீதை வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தானா? ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். இதை பற்றி கன்னிகள் குறித்து ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். அநேகருடைய வாழ்க்கைகள் நாசமாக போனது இந்த மாதிரி தான். எச்சரிப்போடும் ஜெபத்தோடும் ஐக்கியங்களை வளர்த்து கொள்வதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். கோபக்காரனோடு நடக்காமல் நம்ம எப்படிப்பட்ட நண்பர்களை நமக்கு தெரிந்து கொள்கிறோம் அப்படின்றது ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். சில பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் நல்லா ஜெபம் பண்ணுவேன் பாஸ்டர், நல்ல பைபிள் வாசிப்பேன் பாஸ்டர், நல்ல வேத தியானத்தில் ஆழமாக போவேன், எல்லாம் சந்தோஷம்தான். நான் இதெல்லாம் யாராவது சொல்லும்போது உடனே அந்த முதலாம் சங்கீதம் எனக்கு ஞாபகம் வரும். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருந்து இரவும் பகலும் அதிலே தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான், இதெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் இந்த வசனம் தியானம், இந்த இரவும் பகலும் பிரியமாக இருக்கிறது, இது எல்லாத்துக்கும் முன்னால் ஒரு வசனம் இருக்குது. என்ன தெரியுமா? அது துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியின் வழியில் நில்லாமலும் பரியாசக்கான உட்கார்ற இடத்துல உட்காராமலும் இருந்து கர்த்தருடைய வேதத்தில் என்ன பண்ணணும்? அப்போ கர்த்தருடைய வேதத்தை மட்டும் வாசித்துக்கிட்டா எல்லாம் தப்பிச்சிடலாம் நினைக்காதீங்க. கர்த்தருடைய வேதம் வாசிக்கிறது இருக்கட்டும், நல்லா தியானம்லாம் நல்லா தான் இருக்கும். அதுக்கு முன்னால் எங்கேருந்து தப்பணுமோ அந்த கொக்கிலேருந்து தப்பணும். உட்கார்றதெல்லாம் பரியாசக்காரனோட உட்காந்துட்டு கர்த்தருடைய வேதத்தை நான் டெய்லி வாசிக்கிறேன் தியானம் பண்ணுறேன்னா தப்பிக்க முடியாது. அது நமக்கு கண்ணியாக இருக்கும், அங்கே சிக்கிடுவோம். நம்ம செய்கிறதெல்லாம் வாய்க்காமல் போகிறதுக்கு அவர்கள் கண்ணியாக இருப்பாங்க. இப்போ எப்படிப்பட்ட நண்பர்களை நம்முடைய வாழ்க்கையில் தெரிந்தெடுக்கிறோம் என்பது ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். பாருங்கள், இன்னொரு வசனத்தை உங்களுக்கு காண்பிக்கிறேன், அதை விளக்குற டைம் ஆயிடுச்சு. நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னு சொன்னால், 23ஆம் வசனம் வாசித்தீங்க, அதுக்கப்புறம் நான் விளக்குறேன். 23ஆம் வசனம் வாசிங்க. 7:23. ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல், ஒரு குருவி தன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதிலே விழுந்து விழ தீவிரிக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனான், அம்பு அவன் ஈரலை பிளந்தது. இந்த வசனம் நமக்கு நல்லா தெரியும். எஸ்பெஷலாக வாலிபர்கள் கூட்டத்துக்கு வந்தவங்க எல்லாரும் இந்த ஒரு பிரசங்கத்தை கண்டிப்பாக இதுலேருந்து பண்ணுவாங்க. அப்போ இது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஒரு மீட்டிங்கில் போய் கேட்டேன் நான், யார் இந்த பெண் அப்படின்னு கேட்ட உடனே ஒரு பையன் எழுப்பி சொன்னான், இவள் விபச்சாரி அப்படின்னு சொன்னான், அல்லது இவள் வேசி அப்படின்னு சொன்னோம். நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த அம்மா விபச்சார தொழிலோ வேசியாகவோ அவள் இல்லை. அவள் யார் தெரியுமா? ஒருவனுடைய மனைவி. நீங்கள் நல்லா ஒழுங்காக வாசித்தீங்கன்னா அவள் போட்டிருந்த ஆடைகள் தான் என்ன ஆடைன்னு சொன்னால் ஒரு வேசியினுடைய ஆடையை தரித்திருந்தாள். மற்றபடி அவள் வேசி அல்ல, அது அவளோட வியாபாரம் அல்ல. அவள் யாருன்னா, நீங்கள் 19-20 வாசிங்க, இப்போ உங்களுக்கு விளங்கும். 19 and 20. பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம். 19ஆம் வசனம். புருஷன் வீட்டிலே இல்லை, தூர பிரயாணம் போனான். பணப்பையை தன் கையிலே கொண்டு போனான், குறிப்பிட்ட நாளிலே வீட்டுக்கு வருவான் என்று சொல்லி பிடிச்சாலாம் ஒரு புடி. அப்ப இந்தம்மா யாரு? ஏற்கனவே திருமணமான ஒரு பெண். கணவன் இன்னும் உயிரோடு தான் இருக்கான். கணவன் எங்க போயிருக்கான்? வெளியில வியாபாரத்துக்கு போயிருக்கிறான். அதற்குள்ள இந்த அம்மா ஒரு வாலிபன் என்ன பண்றாங்க? ஒரே கொக்கி தான். அவனை பற்றி போட்டிருக்கு, மதிகேடான வாலிபன். அவளோடு அவன் திரும்ப சென்றதுனால அவன் முடிவு எப்படின்னு சொன்னா, ஒரு குருவி தன் கண்ணிக்கு என்ன பண்ணுதான்? தீவிரிக்கிறது போல் அவன் தீவிரித்தான். அம்பு அவன் ஈரலை பிளந்தது. நான் ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன்னு சொன்னா, இது ரொம்ப ஒரு பெரிய எச்சரிப்பு இருக்கு. நிறைய வேளையில சிலர் நினைப்பாங்க, யோபு சொல்றது போல, ஒரு கன்னிகையை நான் பாராதபடிக்கு என் கண்ணோடு நான் என்ன பண்ணேன்? உடன்படிக்கை பண்ணி கொண்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு வசனத்தை படிச்சுட்டு, அப்போ சோதனை அப்படின்னாலே யார் தான்? வாலிபர்கள்ட்ட இருந்தால் சோதனை வரும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. வாலிபர்கள்ட்டந்தும் வரும். எங்கேருந்து வரும்? திருமணமானவர்களிடத்துலேயும் சோதனை வரும். பிசாசு சில வேளையில் நம்ம வாலிபர்கள் ரொம்ப எச்சரிப்பாக இருக்க வைப்பான். ஆனால் திருமணமானவர்களிடத்தில் என்ன பண்ணுவான்னா, நம்ம எச்சரிப்புகளை கழற்றி விட வச்சிருவான். அவங்க திருமணமானவங்க தானே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, யாரும் தப்பாக நினைக்க மாட்டாங்க. கர்த்தருக்குள்ள ஒரு சகோதரியாக நினச்சி தான் நான் பழகிறேன். அதுலேயும் ஒரு எல்லை கோட்டை தாண்டுவோமானால் அங்கே என்ன இருக்கும்? கண்ணின்றது என்னன்னு சொன்னால்,
எங்க நம்ம பிரச்சனை வரும்னு எதிர்பார்க்க மாட்டோமோ அங்கே தான் வைப்பான் பாருங்க. அதான் கண்ணி. You can never even imagine of all places it will be a married person who will pull you for temptation. ரொம்ப எச்சரிப்பா இருக்கணும். தாவீது பெரிய ராஜா தான். அவன் விழுந்தவன் யாருன்னா ஒரு திருமணமான பெண்ணிடத்தில் அவன் போய் சோதனையில் அகப்பட்டான். யோசேப்புக்கு வந்த சோதனை எங்கேருந்து வந்ததுன்னா ஒரு கன்னி பெண்ணிடத்துலேருந்து வரலை. எங்கேருந்து வந்தது? திருமணமான தன்னுடைய எஜமாட்டியின் இடத்துலேருந்தே வந்தது. அப்போ அதிகாரத்தில் நமக்கு மேலே இருக்கவங்ககிட்ட வந்து நமக்கு என்ன வரும்? சோதனை வரும். நமக்கு கீழே இருக்கிற அதிகாரத்தில் கீழ் மட்டத்தில் இருக்கிற நம்முடைய சேவகனுடைய மனைவியின் இடத்துலேருந்து என்ன வரும்? சோதனை வரும். திருமணமானவர்களிடம் நம்மத்தில் என்ன வரும்? சோதனை வரும். ஆனால் பிசாசின் கண்ணியில் சிக்காதபடி நம்முடைய உறவுகளை நாம் பாதுகாத்து கொள்வோமானால் நாம் எப்படி இருப்போம்? கண்ணிக்கு தப்புகிறவர்களாக, ஜீவன் பாதுகாக்கப்பட்டவர்களாக இருப்போம். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. ரெண்டாவது நான் சொல்லுவேன், ரிலேஷன்ஷிப்ஸ். நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், நம்மோடு வேலை செய்கிறவர்களாக இருக்கலாம், நம்மோடு படிக்கிறவர்களாக இருக்கலாம், நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கலாம், நம்மோடு நல்ல பழகிறவங்களா இருக்கலாம், மூத்தவர்களாக இருக்கலாம், இளையவர்களாக இருக்கலாம். யாரிடத்துல நம்ம உறவுகளை நாம் வளர்க்கும் போதும் எதில் எச்சரிப்பாக இருக்கணும்னா அவர்கள் நமக்கு கண்ணியாய் மாறாதபடி நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கண்ணி மாத்திரம் எப்பவுமே நம்ம அதிகமாய் அட்ராக்ட் பண்ணுகிறதா இருக்கும். நம்மை வந்து எச்சரிப்புகளை தளர்த்தி விடும்படி நம்மை வந்து காரியங்களை லகுவாக எண்ண பண்ணும். டேக்கிங் திங்ஸ் ஃபார் கிராண்டட். இதெல்லாம் ஒன்றும் இல்லை, திஸ் இஸ் ஓகே, யூனோ, திஸ் இஸ் ஃபைன், நத்திங் வில் ஹேப்பன். இந்த மாதிரி எத்தனையோ நான் பார்த்துருக்கேன். அப்படி நம்ம ரொம்ப கேஷுவலாக இருக்கோம் பாருங்க, அங்கே தான் பிடி. கர்த்தர் நம்மை கண்ணிகளிலிருந்து விலக்க வேண்டுமானால் ரெண்டாவது எச்சரிப்பாக இருக்க வேண்டிய பிசாசின் கண்ணிகள் எங்கிருந்து வருகிறதுனா உறவுகளிலிருந்து வருகிறது. நம்முடைய நண்பர்களை குறித்து, நம்முடைய உறவுகளை குறித்து நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகுது. மூன்றாவது கண்ணிகளுக்கு நாம் தப்புவதற்கு மூன்றாவது கண்ணியில் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது நீதிமொழிகளின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். 18:7. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. அந்த பிள்ளையை கொஞ்சம் வெளியே எடுத்துட்டு போங்கம்மா, டிஸ்டர்ப் பண்ணவன். மூடனுடைய வாசிங்க. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. மூடனுடைய, இன்னொரு வாசிங்க திரும்ப. மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு என்னவா மாறிடும்? கண்ணியா மாறும். The third snare, நம்ம ரொம்ப எச்சரிப்பா இருக்க வேண்டிய மூன்றாவது கண்ணி என்னன்னா rhetoric or words. நம்முடைய வார்த்தைகள், நாம் வாயினால் பேசும் வார்த்தைகள் நமக்கு என்னவா மாறும்னா கண்ணியாக மாறும். எச்சரிப்பா இருக்க வேண்டிய மூன்றாவது காரியம் my rhetoric. What I speak with my words, with my mouth. My words are so powerful. வேதம் சொல்லுகிறது ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது. நம்ம வாயிலிருந்து புறப்படும் வார்த்தைகளை நம்ம ரொம்ப சாதாரணமாக நம்ம நினைத்து கொள்ளக்கூடாது. சில வேளை நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளே நமக்கு என்னவா மாறிடும்? கண்ணியாக மாறும். ஒரு வசனம் வாசிங்க, அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த வசனம். நான் 2-3 முறை இதை படித்து நான் அதை என்ஜாய் பண்ண அந்த வசனத்தை. நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசித்து பாருங்க. 20:25. பரிசுத்தமானதை விழுங்குகிறதும் பொருத்தனை செய்த பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு கண்ணியாய் இருக்கும். பொருத்தனை செய்ததற்கு பின்பு யோசிக்கிறதும் மனுஷனுக்கு என்னவா மாறிடுமா? சிம்பிளாக என்ன சொல்லியிருக்குன்னா, நீ வாயை திறந்து வாக்குறுதி கொடுக்கறதுக்கு முன்னால யோசிக்கணும். கொடுத்ததுக்கு அப்புறமா நான் யோசிக்க போகிறேன், நான் ஆராய்ச்சி பண்ண போகிறேன், நான் ஜெபிக்க போகிறேன், நான் இனிமேல் தான் கர்த்தரை தேட போகிறேன், கர்த்தர் சித்தத்தை அறிய விரும்புகிறேன் அப்படின்னா வாயிலிருந்து சொன்ன வார்த்தையை என்னவா மாறிடும்? கண்ணியாக மாறி. சிலர் இந்த மாதிரி அவசர கொடுக்கைகள் என்ன செய்வாங்கன்னா,
வாயை திறந்து எதையாவது ஒன்று பார்த்த உடனே எக்ஸைட்மெண்ட்டில் உடனே வாயை திறந்து சொல்லிடுறது. அதுக்கப்புறமா அதுலேயே மாட்டிட்டு முழிக்கிறது. கொஞ்ச நேரம் கழித்து தான் அவங்களுக்கு புத்தி உரைக்கும். ஐயோ இதை கூட தெரியாமல் நான் போய் அவசரப்பட்டு என்ன பண்ணிட்டேன், வார்த்தையை விட்டுட்டேனே அப்படின்னு அப்போ தான் முழிப்பாங்க. சிலர் நான் ஸ்கூல்லலாம் நான் கவுன்சிலிங் போகும்போது சிலர் கவுன்சிலிங்கில் வந்து எங்கிட்ட வந்து அழுவாங்க. அவங்களுடைய வேதனை கொட்டி தீர்ப்பாங்க. அவங்க பயத்தை சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் நான் வந்து சகோதரிகளும் பெண்களும் சொல்லுவாங்க, ஆண்களும் சொல்லுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, சார் அந்த பையனை பார்த்த உடனே நான் நினச்சேன் இவன் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நினச்சி ஒரே வாரத்தில் கொண்டு போய் நான் உன்னை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டேன், சொல்லிட்டேன் சார். 3 மாதம் தாண்டலை சார், பயமாக இருக்குது சார். இப்போ என்ன சொல்கிறதுனே எனக்கு புரியல சார், எப்படி தொடர்ந்து போகிறதுன்னு தெரியல சார், இது எனக்கு ஒத்து வராது போல இருக்குது சார். நான் எதாவது சொல்லிட்டேன்னா அந்த பொண்ணு எதாவது பண்ணிக்கிச்சுன்னா நான் என்ன சார் பண்ணுறது, ரத்தத்துலலாம் என் பேர் எழுதி வைக்கிறா சார்ன்னு சொல்லுவான். அப்போ தான் இந்த வசனம் ஞாபகம் வரும். இந்த மூடன் என்ன பண்ணுவான்னா, என்ன செய்வானா, பொருத்தனை செஞ்சதுக்கு அப்புறமா தான் யோசனை வரும், புத்தி அப்போ தான் உரைக்கும். நிறைய பேர் இப்படி தான் எல்லாத்தையும் அவசர கொடுக்கலை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் ஜோம் பண்ணுவாங்க. ஜோம் பண்ணி பயந்து நடுங்கி போய் ஐயோ நான் செய்தது தப்பு அப்படின்வாங்க. சிலர் நான் பார்த்துருக்கேன், எடுத்த எடுப்பில் பார்த்த உடனே இவள்தான் கர்த்தர் எனக்காய் வைத்திருக்கிறார், இவர்தான் என்னுடையவர் அப்படின்னு சொல்லி உடனே எல்லா வாக்குறுதியும் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு அப்புறமா உபவாசம் போடுவாங்க. பாருங்கள், ஜெபம் பண்ணுவாங்க, திக்கி திணறுவாங்க. ஆண்டவரே நான் என்னை விடுவியும். நம்மகிட்ட வந்து ஜெபம் ஜெபத்து கேட்பாங்க, பாஸ்டர் எப்படியாவது ஆண்டவர் விடுதலை பண்ணணும்னு எனக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்வாங்க. அப்போ முக்கியம் என்னன்னா, ஒருவன் தீர்மானம் எடுப்பதற்கு முன்பாக என்ன செய்யணும், யோசிக்கணும். பொருத்தனை செய்த பின்பு ஒருவன் யோசிக்க ஆரம்பித்தா அது என்னவா மாறிடும், கண்ணி. இந்த ஏரோது ராஜா பெரிய ராஜா தான், பெரிய அரசாட்சி செய்தவன் தான். ஆனால் ஒரு பெண், அவனுடைய சகோதரனுடைய மகள் நடனம் ஆடின உடனே இவர் நடனத்தில் அப்படியே என்ஜாய் பண்ணி உடனே எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பொருத்தனை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, வாக்குறுதி கொடுக்குறாரு, நீ என்ன வேணாலும் கேளுமா அவனுக்கு நான் கொடுத்துட்றேன். ராஜ்யத்தில் என்ன கொடுப்பாரா, ஒரு நடனம் ஆடுற பொண்ணுக்கு ராஜ்யத்தில் பாதி கொடுக்குறேன்றாங்க. நான் யோசித்தான் சொன்னானா யோசிக்காமல் சொன்னானா தெரியல. ஒவ்வொருத்தர் ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்கு என்ன பாடுபடுவான். ஒரே ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸில் இவர் என்ன சொல்கிறாரு, சண்டே வேணாம், யுத்தம் வேணாம், எதுவும் வேணாம், ராஜ்யத்தில் என்ன கொடுத்துருவேன், பாதி கொடுப்பேன், என்ன வேணாலும் கேள். அவள் என்ன பயங்கரமான ஆள். நேராக போய் அவங்க அம்மாட்ட கேட்டு வந்து கேட்டா பாருங்க, என்ன கேட்டா, ஒரு நீதிமானாகிய பரிசுத்தவானாகிய யோவானின் தலையை தட்டில் வச்சு கொடுன்னா. அவ்வளோதான், நடுங்கி போனான். இப்போ எல்லாருக்கும் முன்னாடி சொல்லிட்டான் பாருங்க, வேற வழி இல்லை. அவன் செய்த பாவத்திற்கு மேலே இன்னொரு பாவத்தை சேர்த்துக்கிட்டான், கொலையும் செய்து முடித்தான். வாயிலிருந்து வார்த்தை புறப்படுவதற்கு முன்பாக சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியம். நம்முடைய வாயிலிருந்து வார்த்தைகளை நாம் சிந்திக்காமல் பேசிவிட்டால் நிச்சயமாக நான் சொல்கிறேன், அது நம்ம கண்ணியாக முடிஞ்சிடும். அதுவே நம் வாழ்க்கையின் பெரிய தொல்லையாக பிரச்சனையாக முடியும், சந்தேகம் இல்லை. ஒரு வசனத்தை வாசிப்போம், நம்ம தொடர்வோம். அதுக்கப்புறமா யாக்கோபின் புஸ்தகம், யாக்கோபின் நிருபம் 1 அதிகாரம் 26 வசனம். ஜேம்ஸ் சாப்டர் 1 and verse 26, 126. தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால், தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தேவ பக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவ பக்தி வீணா இருக்கும். அவன் தேவ பக்தி வீணா இருக்கும். இன்ஃபேக்ட் இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா இருக்கு. If any man among you seem to be religious and bridleth not his tongue, but deceiveth his own heart, and the man's religion is in vain. அவனுடைய பக்தி, அவனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை எல்லாமே வீணா போயிருமா. எப்போன்னு சொன்னா, தன்னுடைய நாவை அடக்காத போது. தேவ பக்திக்கு கூட ரொம்ப முக்கியமானது என்னன்னா, நாவு அடக்கப்படுவது. கர்த்தருடைய சன்னிதானத்தில் கூட நம்ம வாக்குறுதிகளை கொடுக்கும்போது ரொம்ப யோசித்து பேசணும். பைபிள் அப்படி தான் போட்டிருக்குல்ல, நீ தேவனுக்கு முன்பாக நீ பொருத்தனை செய்யறதுக்கு முன்பாக யோசிக்கணும். கர்த்தர் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். நீ மனம் பதறி பேசக்கூடாது. சிந்திக்காமல் வாயில வார்த்தைகளை விட்டு பின்பு அதை பற்றி யோசிப்பது நமக்கு கண்ணியாக முடியும். நம்முடைய வாயின் வார்த்தைகளை குறித்து மிகவும் எச்சரிப்பாக இருக்க வேண்டியது அவசியம். கர்த்தருடைய நாமத்திற்கு மேம்படாதா. கடைசியாக ஒன்றை சொல்லி நான் முடிக்கிறேன்.
கன்னியாக மாறக்கூடிய 4வது காரியம் 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 Timothy chapter 6 and verse 9. வாசிங்க, மைக்ல வாசிங்க. ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். அந்த வார்த்தையை நான் முக்கியப்படுத்துறேன். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் எதுலையும் விழுவாங்க? சத்தமா சொல்லுங்க. கண்ணியிலும் என்ன செய்வாங்க? விழுவார்கள். ஐஸ்வர்யம் தவறா? ஐஸ்வர்யமா இருக்கிறது பாவமா? இல்லை, நிச்சயமா இல்லை. நீங்கள் ஆபிரகாமை பார்த்தீங்கன்னா அவன் தேவனுக்கு நண்பனாக இருந்தான். அவன் யார் தெரியுமா? பொன்னும் வெள்ளியும் உள்ள சீமானாக இருந்தான். He was very rich. அவனும் அவனுடைய சகோதரனும் ஒரே இடத்துல ஒன்றா வாழ முடியலையா? ஆனால் அவங்க ஆடு மாடுகளுக்கு சாப்பாடு கிடைக்காம போச்சு. அவ்வளவு மந்தைகள் பெருகி இருந்தது. ஈசாக்கெல்லாம் விதை விதைக்கும் போது கர்த்தரே அவனுக்கு 100 மடங்கு பலன் கொடுத்தார் என்று பார்க்குறோம். அப்போ பெரிய ஆஸ்திக்காரர்களாக இருந்திருக்கிறாங்க, தேவ பக்தி உள்ளவர்கள். உதாரணமாக இயேசுவுக்கு கல்லறையை கொடுத்த அரிமத்தியா ஊரானாகிய யோசேப் யாரு? பெரிய ஐஸ்வர்யவான். வேதம் அப்படி சொல்லுகிறது. அவனை பெரிய ஐஸ்வர்யவானாக இருந்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். இந்த சகேயு பெரிய ஐஸ்வர்யவான். அவன் வீட்டில் இயேசு ஒரு ராத்திரி தங்கினார் என்று வாசிக்கிறோம். ஐஸ்வர்யவானாய் இருப்பது அப்படின்றது பாவம் அல்ல. ஆனால் இங்கே எழுதப்பட்டது வந்து ஐஸ்வர்யவானாய் இருப்பதல்ல, ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன். இன்னொரு இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம அதை ஹேண்டில் பண்ணணும். ரொம்ப இதை ஜாக்கிரதையாக அந்த வார்த்தைகளை ஹேண்டில் பண்ணணும். இங்கிலீஷில் ரொம்ப அழகாக இருக்குது. இட் சேஸ் they that will be rich. willனா those who have a will, தங்கள் இருதயத்தில் ஐஸ்வர்யமானாக சித்தம் கொள்வது அல்லது விருப்பம் கொள்வது, வாஞ்சை கொள்ளுவது, அதன் மேல் ஏக்கம் கொள்ளுகிறவன் என்ன செய்வானா? கண்ணியில் விழுந்துருவான். இப்போ என்ன பாஸ்டர், அப்போ ஐஸ்வர்யவானா இருக்கிறவன் பாவம் இல்லை, ஆனால் ஐஸ்வர்யவானாக விரும்புகிறவன் கண்ணியில் சிக்குவான் போட்டிருக்கே, அதில் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இதான் வித்தியாசம். நல்லா கவனிக்கணும். என்றைக்கு ஒரு மனுஷன் தேவனை ஏற்றுக்கொண்டானோ அவன் விருப்பம் என்னவா இருக்கக்கூடாதுன்னா ஐஸ்வர்யவானாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் காரியங்கள் மேல் அவன் விருப்பம் கொள்ளக்கூடாது. அவன் விருப்பம் என்னவா இருக்கணும்னா தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுவதே அவன் முதலாவதாக கடத்தணும். அவன் விருப்பம் இந்த உலகத்தின் காரியங்கள் அல்ல. கர்த்தர் ஐஸ்வர்யம் கொடுப்பார், கர்த்தர் உங்களுக்கு நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுப்பார். கண்ணு எங்கே போகக்கூடாதுன்னா அந்த பணத்தின் மேலே போகக்கூடாது, பணமே குறியாக மாறக்கூடாது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவது போல நாம் சாப்பிடுவதற்காக நம்ம உயிர் வாழலை, உயிர் வாழ்றதுக்காக என்ன பண்ணுறோம்? சாப்பிட்றோம். ஐஸ்வர்யவான் ஆகும்படி நம்ம வாழக்கூடாது. வாழும்போது நம்ம ஐஸ்வர்யவானா என்ன பண்ணலாம்? வாழலாம். ஐஸ்வர்யத்தை கர்த்தர் கொடுப்பார். ஆனால் நம்முடைய கண்கள் எங்கே போகக்கூடாதுன்னா அது மேலே போகக்கூடாது. நம்முடைய நோக்கம் என்ன இருக்கக்கூடாதுன்னா எப்படி நான் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கலான்றதே நம்ம கவலையாக இருக்கக்கூடாது. பாருங்க, இயேசுவுக்கு என்ன கவலை? இயேசுவனுடைய நோக்கம் என்ன பாருங்க. நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் சித்தம் வச்சிருக்கிறாரு. நம்ம எதற்காக கவலைப்படணும்னு விரும்புகிறார். என்ன தெரியுமா? இயேசுவின் கவலை என்னவா இருந்தது? என் பிதாவின் சித்தத்தை நான் செய்து முடிப்பதே என்னுடைய வாஞ்சையும் என்னுடைய போஜனமுமாக இருக்கிறது. அதான். அப்போ உங்களை யாராவது ஒருத்தர் கேட்டா, பிரதர் சிஸ்டர், வாட் இஸ் யுவர் கோல் இன் லைஃப்? உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டா நீங்கள் என்ன சொல்லணும்? நீ நிறைய விசுவாசிகள்கிட்ட போய் உங்கள் வாழ்க்கையின் லட்சியம் என்ன அப்படின்னு கேட்டால் அநேக விசுவாசிகள் சற்று கூட யோசிக்காமல் இங்கே சொல்ல மாட்டேங்க, நீ நல்லவங்க தான், நான் வராதவங்களை பற்றி சொல்கிறேன். இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, எப்படியாவது நான் யாராக மாறணும்? ஐஸ்வர்யவானாமா. இப்போ இருக்கிற எல்லாம் ஒளிந்து, வறுமையெல்லாம் ஒளிந்து, நான் நிறைய பணம் வச்சு நான் நல்ல ஐஸ்வர்யவானாக இருக்கணும், வசதியாக இருக்கணும், வாழ்க்கையில் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதான் எல்லாருடைய ஏக்கம், ஜெபம் அப்படி தான் இருக்குது. ஆனால் அது நம்முடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. நோக்கம் என்ன தெரியுமா? ஐஸ்வர்யவானாக விரும்புறதில்ல, கர்த்தருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நான் நிறைவேற்றி முடிக்கணும். அதுதான் என்னுடைய வாஞ்சை. அதான் ஆண்டவர் சொன்னார், நீ தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை நீ தேடுப்பா,
இவைகளெல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும். இன்னொரு விதமாக சொன்னால், டேர்ன் யுவர் ஐஸ் டுவர்ட்ஸ் த கிங்டம் ஆஃப் காட். தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேரம் அவன் கண்களை திருப்பு. இந்த எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், அதுக்கு நேரம் கண்ணை திருப்பாது. கண்ணை அங்கே மேலே திருப்புனா கர்த்தர் இதெல்லாம் பின்னால் என்ன பண்ண வைப்பார்? தொடர்ந்து வர வைப்பார். ஐஸ்வர்யத்துக்கு பின்னால் கண்ணை திருப்புனா தேவ ராஜ்யத்தை நம்ம இழந்து போவோம். ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யமான வாலிபன் தண்டத்தில் வரும்போது, ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் வந்து கற்பனைகளை எல்லாம் கை கொண்டுட்டேன், சிறு வயது முதல் கை கொண்டேன். அப்படியா, நீ ரொம்ப ஐஸ்வர்யவானா இருக்கியே, நீ தேவராஜ்யம் தானேப்பா உனக்கு போனோம், அப்போ உனக்கு எதுக்கு பணம் அப்படின்ட்டு ஆண்டவர் சொன்னார். நீ உனக்கு இருக்கிறது எல்லாத்தையும் விட்டு தரித்திரு கொடு, பின்பு என்னை பின்பற்றிவானார். அவ்வளோதான். அப்போ அவன் மூளையெல்லாம் எங்கே தான் இருந்துச்சுன்னா, தேவராஜ்யம் போனோம், தேவராஜ்யம் போனோம், நித்திய ராஜ்யம் போனோம் அப்படின்னு வாய் சொன்னாலும் மனசு எங்கே தான் இருந்துச்சு? இந்த பணத்தை இழக்காமல் மேலே போனால் பரவாயில்ல. அப்போ கண்ணெல்லாம் இங்கே தான் இருந்துச்சு, இந்த பணத்தின் மேலேயே தான் இருந்துச்சு. அதனால ஆண்டவர் சொன்னார் அவனை பார்த்து, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது ரொம்ப அரிது. ஒரு ஒட்டகம் கூட ஊசியின் காதில் நுழைஞ்சிரும், ஆனால் இந்த ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம்னாரு. கவனிச்சிங்களா? அப்போ நம்முடைய விருப்பங்களை பற்றி ரொம்ப எச்சரிப்பாக இருக்கணும். பாருங்கள், நம்முடைய நோக்கமும் விருப்பமும் பணமாக இருக்கக்கூடாது. இந்த உலகமும் அதனுடைய ஐஸ்வர்யம் எல்லாம் அழிந்து போகும், ஒளிந்து போகும். அது நிலையில்லாதது, அது அனித்தியமானது. கர்த்தர் நமக்கு வேண்டியதை காட்டில் அதிகமாக தருவாரா தரமாட்டாரா? கர்த்தர் நம்ம ஐஸ்வர்யவானாக்க வல்லவர். ஆனால் நம்ம அது மேலே நம்ம கண்ணை வைக்கக்கூடாது. நம்முடைய கண் எங்கே இருக்கணும்னா, தேவனே இந்த உலக வாழ்க்கையில் உம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்றுவதே என்னுடைய வாஞ்சை, என்னுடைய போஜனம். உம்முடைய சித்தத்தை நிறைவேற்றும்படி என்னை அழைத்தீர், உம்முடைய நோக்கத்திற்காக என்னை அழைத்தீர். அந்த நோக்கத்தை பற்றி கொண்டு நான் போகணும். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு பணம் தேவையாக இருந்தால் கர்த்தர் தருவார். அதற்கு வேண்டிய எல்லா தேவையும் கர்த்தர் தருவார். பட் மை பர்பஸ் இன் லைஃப் இஸ் நாட் மணி. மை ஃபோக்கஸ் இன் லைஃப் இஸ் நாட் மணி. என்றைக்கு நம்முடைய வாழ்க்கையின் லட்சியமும் நம்முடைய விருப்பமும் நோக்கமும் பணமாக மாறுமோ, நிச்சயமாகவே அந்த பணம் நமக்கு கண்ணியாக மாறும். அந்த பணத்தை எப்படியாவது சம்பாதிக்கணும்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் பணத்தை காட்டிலும் தேவ சித்தம் முக்கியம் நம்ம நினைப்போம். ஆனால் அநியாயம் பணம் எனக்கு வேணாம்பா அப்படின்றோம். இன்னொருவனை ஏமாற்றி வர்ற பணம் எனக்கு வேணாம் அப்படின்வோம். நாம் பரிதானம் வாங்கி சம்பாதிக்கிறது வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். லஞ்சம் பணம் எனக்கு வேண்டாம் அப்படின்வோம். ஏன்னா அதுவும் பணம் தான், நம்மளை ஐஸ்வர்யவான் ஆக்கும். ஆனால் நம்ம நோக்கம் பணம் அல்ல, என் நோக்கம் தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும். தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது நிச்சயமாய் நான் சொல்லுவேன், அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேடும்போது கர்த்தர் நிச்சயமாய் சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியாக கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்போ நம்ம எதை தேடணும்? கர்த்தரை தேடணும், கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடணும். அவருடைய சித்தத்தின் மேல் நாம் விருப்பமாக இருந்தால் நம்முடைய தேவையெல்லாம் கர்த்தர் சந்திக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் கண்ணிகளுக்கு நம்ம விலகணும். பிரியமானவர்களே, ஒரு விசுவாசி கூட, நல்ல ஆவிக்குரிய விசுவாசி கூட, ஏன் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு இதை எழுதினாரு, சபைக்கு இதை ஏன் எழுதினார் அப்படின்னு கேட்டால், இதில் உள்ள டேஞ்சரை 2000 வருஷத்துக்கு முன்னாலே அவர் உணர்ந்தார். பணத்தின் மேல் ஒருவன் கண்ணை வைத்தால் அவன் எப்படி தேவனுடைய பரிசை அவன் இழந்து போவான். அது தொடர்ந்து நீங்கள் வாசிப்பீர்களான அந்த வசனங்களை வாசிங்க, ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இந்த பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, தங்கள் விசுவாச கப்பலை சிலர் சேதப்படுத்திக்கிடுவாங்க. அவர்கள் அதனாலே தங்களையும் என்ன பண்ணுவாங்களா, உருவ குத்தி கொள்வார்கள்னு போட்டிருக்கு. ஏன்னா ஆசையெல்லாம் என்னதான்? பணம் 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 பணம். பணமே குறி அப்படி இருக்கக்கூடாது. பணம் என்னுடைய குறி அல்ல, தேவனுடைய ராஜ்யம் தான் என்னுடைய குறி. நான் அந்த ராஜ்யத்தை நான் தேடுவேனானா, தேவ சித்தத்தை நிறைவேற்ற நான் முன்னேறுவேனானால், நான் சொல்லுவேன், எனக்கு வேண்டியது எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி கர்த்தர் எனக்கு நிறைவாக்க உண்மை உள்ளவராக இருக்கிறார். என் தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் சந்திப்பார், அதில் குறை வைக்கவே மாட்டார். அது உண்மை. இந்த வாழ்க்கையில் கண்ணியில் விழுந்துடக்கூடாது. என்ன கண்ணி அது? பணம் என்கிற கண்ணி. ரிச்சஸ். நம்பர் 4, ரிச்சஸ். நம்முடைய வாழ்க்கையில் ரிச்சஸ் மாத்திரம் நம்முடைய கோலாக இருக்கவே கூடாது. ரிச்சஸ் கேன் பிகம் a snare to us. நமக்கு ஒரு கண்ணியாக மாறும். பிரியமானவர்களே, உங்கள் கவலை என்னன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்கள். காலையில் எழும்பினது ராத்திரிவின் கவலை என்ன? பணமா? எச்சரி பாருங்க, அந்த பணமே நம்ம கண்ணியாக மாறும்.
பணத்தை பற்றியே கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த கவலை நம்மை தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடவும் தேவனுக்கு விரோதமான செயல்களில் கூட நம்மை கை வைக்கவும் நம்மை துணிய பண்ணுறதுக்கு நம்மை ஊக்குவிக்கும். அது ஆனால் நம்முடைய கவலையெல்லாம் தேவ ராஜ்யத்தை பற்றி இருக்குமானால் நம்முடைய குறைவிலேயும் தேவனை மாத்திரம் நோக்கி பார்க்க அது நமக்கு உதவி செய்யும். ஆபிரகாம் அவனுக்கும் இந்த சோதனை வந்தது. அந்த சோதோமின் ராஜா அவனிடத்துல வந்து சொன்னான், எல்லா பொருளையும் எடுத்துக்கிடும், ஜனங்கள் எனக்கு தாரும். அவன் சொன்னான், மனுஷன் என்னை ஆசீர்வதித்தான் என்று நான் சொல்லாதபடிக்கு என் கரத்தை நான் தேவனுக்கு முன்பாக நான் உயர்த்துறேன். கர்த்தரே என்னை ஆசீர்வதித்தா போதும், வேற யாரும் என்னை ஆசீர்வதிக்க வேண்டாம். இது சாதாரணமாக நீங்கள் நினச்சிடாதீங்க. இந்த உலக ஆசையும் பண ஆசையும் யாரையும் விட்டு வைக்கலை. இந்த சோதனை யாரிடத்துலையும் தவிர்க்கப்படலைன்னு சொன்னால் இயேசுவிடத்திலே தவிர்க்கப்படலை. பிசாசானவன் இயேசுவை சோதித்த பொழுது அவன் கொடுத்த 3வது சோதனை என்ன சோதனை? ஒரே நொடி பொழுதுல, இமை பொழுதுல பூமியையும் அதனுடைய ராஜ்யங்களையும் அதனுடைய எல்லா மகிமைகளையும் இயேசுவுக்கு காண்பித்து, இவைகள் எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாவற்றையும் நான் உமக்கு தருவேன், எனக்கு முன்பாக பணிந்தா போதும் அப்படின்னு சொன்னான். அவர் சொன்னார், இல்லைப்பா, தேவனை நான் பணிவேனே தவிர இதை பணிய மாட்டேன், அப்பாலே போ சாத்தானேன்னு சொன்னார். அந்த பண ஆசைக்கு தன்னை விலக்கி காத்தார். முடிவு அவருக்காக மகிமை காத்திருந்தது. கண்ணிக்கு தப்ப வேண்டியது அவசியம். 4 கண்ணிகளை நாம் கவனித்தோம். கர்த்தர் எல்லா கண்ணிக்கும் நம்மை, வேடனுடைய கண்ணிக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆனால் அந்த கண்ணிகளிலே தப்புவதற்கு தேவன் நமக்கு என்ன செய்கிறார்? நான் கண்களுக்கு முன்பாக கண்ணிகளை தெரிக்க பண்ணுகிறார். கர்த்தருடைய வசனம் நமக்கு என்ன செய்கிறதுன்னு சொன்னால், எங்கெல்லாம் கண்ணி இருக்கு நமக்கு முன்பாகவே எச்சரிப்பை கொடுத்து விடுகிறது. அந்த எச்சரிப்பை நாம் பெற்றவர்களாக கண்ணிக்கு தப்பி நம்முடைய வாழ்க்கையை பாதுகாத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவாராக. 4 கண்ணிகளை கவனித்தோம். முதலாவது, ரிபெல்லியன் அகெயின்ஸ்ட் காட், தேவனுக்கு விரோதமாக இருக்கிற முரட்டாட்டம், கர்த்தருக்கு பயப்படாத வாழ்க்கை நம் வாழ்க்கைக்கு கண்ணியாய் மாறும். 2வது, கேர்லெஸ் ரிலேஷன்ஷிப்ஸ், நம்முடைய உறவுகளை குறித்து கவலையற்றவர்களாய் நாம் யாரோடு நாம் ஐக்கியம் வைக்கிறோம் என்பதை குறித்து நாம் எச்சரிப்பில்லாதவர்களாக இருப்போமானால் அந்த உறவுகளே நமக்கு கண்ணியாய் மாறும். 3வது, வார்த்தைகள், ரெட்டரிக், என் வாயை திறந்து நான் என்ன பேசுகிறேன் என்பதை சிந்தியாமல் பேசி அவசரப்பட்டு வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு உடன்படிக்கைகளை செய்து பின்பு சிந்திப்பேன், ஆனால் அது எனக்கு கண்ணியாக இருக்கும். 4வது, பணத்தை சம்பாதிக்க, ஐஸ்வர்யத்தை சேர்க்க, ஐஸ்வர்யத்தின் மேல் நான் ஆசை வைப்பேன், ஆனால் அதுவே எனக்கு கண்ணியாக மாறும். ஆண்டவரே, எதுவும் எனக்கு கண்ணியாக மாறக்கூடாது, உம்முடைய சித்தத்தை இந்த உலகத்தில் நிறைவேற்ற என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மோடு இடைப்படுவாராக. கண்களை மூடி நாம் தேவனை நோக்கி நாம் பார்ப்போம். ஹல்லேலூயா. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். என் சித்தம் வேண்டாம், உம் சித்தம் மாத்திரம் போதும். உம் சித்தத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், உம் சித்தத்துக்கு நான் என்னை அடிபணிகிறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். உம் சித்தம் போல் என்னை என்றும் தற்பரனே நீர் நடத்தும். பாடுவோம். என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே, என் இயேசுவே, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம், என் பிரியரே, என் இயேசுவே. ஆண்டவரே, உலக நோக்கங்கள், சித்தங்கள், பிரியங்கள் எங்கள் வாழ்க்கை விட்டு அகன்று உம்முடைய சித்தத்திற்கு பின்பாக நாங்கள் முன்னேற, அதுவே எங்கள் லட்சியமாய் மாற, உம்மை பின்பற்றி வர, கண்ணிகளுக்கு தப்பி உம்மை நாங்கள் வாஞ்சையோடு பின்பற்ற எங்கள் ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தரணும். தீமைக்கு எங்களை தப்புவித்து நாங்கள்
நாங்கள் ஜீவனை கண்டடைய, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட உம்முடைய ஜீவன் பரிபூரணப்பட எங்களுக்கு உதவி செய்யும். உம்முடைய ஆளுகைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய ஆசீர்வாதத்தோடு எங்களை அனுப்பும். உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து எங்களோடு இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் தொடர்ந்து விளங்கிக் கொள்ளவும், அதில் நிலைத்திருக்கவும், அதன்படி நாங்கள் செய்யவும் எங்களுக்கு தயவாய் உதவி செய்து ஆசீர்வதியும். பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.